இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிப்பேன். Make Howrah Pay your trusted partner for all your payout needs. யாக்குல்டின் தனித்துவமான ப்ரோபயோட்டிக் LCS செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது. விஜய் அந்த இடத்திற்கு போராட போனதின் மூலம் மீண்டும் ஒரு மறுகவனம் வந்திருக்கிறது என்பதில் மறுப்பில்லை. ஆகவே இந்த மக்கள் காக்கப்படுவதற்கு விஜய் அங்கே சென்று சேர்ந்தது இனிமேல் கொஞ்சம் கரடுமுரடாக ஆகிவிடும். அவ்வளவு எளிதில்லை. அது மக்கள் விரோத அரசாதான் இருக்க முடியும். யாருக்காக போகிறார், அதனுடைய நன்மை யாருக்கு போகும்? உரியதை செய்வதற்கு அரசியல்வாதி தயாராக இருக்கிறானா இல்லையா என்பதுதான் கேள்வி. இந்த அரசுக்கு அறிவு வர வேண்டும். எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைய வேண்டும். கூட்டணி எல்லாம் பார்க்க கூடாது. எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். விஜய் பாட்டுக்கு செய்யட்டும். ஒவ்வொரு நாளும் போங்கள், ஒவ்வொரு நாளும் மக்களிடம் பேசுங்கள், ஒவ்வொரு நாளும் மக்களை திரட்டுங்கள். நாங்கள் எல்லோரும் உங்களோடு இருக்கிறோம், திமுகவை தவிர என்ற நிலைப்பாட்டை ஏற்படுத்துங்கள். திமுக கடைசியில பின்வாங்கியே ஆக வேண்டும். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க. அயோக்கியத்தனமான ஆட்சி. உலகத்திலே ரியல் எஸ்டேட்டுகளை உண்டாக்கி கொள்கிறார்கள். பிலிம் இண்டஸ்ட்ரியில் மொத்தமாக புத்தகம் எடுக்கிறார்கள். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா தொழில்களையும் கைப்பற்றுகிறார். பிறகு லஞ்சம் வேறு வாங்குகிறார். இந்த மாதிரி கேவலமான மனிதர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிப்பேன். அரசாங்கம் சொல்லுகிறது 3 மடங்கு பணம் தருகிறோம் என்று சொல்லுகிறோம். இதற்கு மேல் என்ன செய்வது என்று கேட்கிறது. உங்களுடைய 3 மடங்கு பணத்தால் அந்த வீட்டை, நிலத்தை, அந்த ஏரியை உருவாக்க முடியும். 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். இங்கேயாவது 80 ஏரிகள், எவ்வளவு ஏரிகள்? ஏரிகளின் மீது நீ விமான ஓடுதலாம் அமைக்கிறாய். எல்லா கிராமங்களையும் அழித்து 20, 25, 30 கிராமங்கள், 6000 ஏக்கர் நிலம், நஞ்சை பெரும்பகுதி. ஸ்டாலின் இருக்கிறார், காப்பார் என்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு வரவில்லையே. இந்த அரசு அறிவற்ற அரசு. இதுக்கு புரியாத ஒன்றும். அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த அரசியல்வாதி, தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் பழக்கருப்பையா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த பேச்சில் முக்கியமாக ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் கோட் பண்ணுறாரு. நீங்கள் நாடகம் ஆடுறதுல வல்லவர்கள், அதுவும் நம்புற மாதிரி நாடகம் ஆடுறதுல வல்லவர்கள். எதிர்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியாக வந்த உடனே விவசாயிகளுக்கு எதிராக. எப்போது இவர்களை பற்றி தெரிந்ததுதான். இதை விஜய் புரிந்து கொண்டு விஜய் அந்த இடத்திற்கு போராட போனதின் மூலம் மீண்டும் ஒரு மறுகவனம் வந்திருக்கிறது என்பதில் மறுப்பில்லை. இவர் போவதனால் கவனம் வருகிறது என்பது நல்லது. யார் மூலமாக கவனம் வந்தாலும் அந்த போராட்டத்தின் புகழ் யாருக்கு போய் சேர்ந்தாலும் மக்கள் காக்கப்பட்டால் போதும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே இந்த மக்கள் காக்கப்படுவதற்கு விஜய் அங்கே சென்று சேர்ந்தது இனிமேல் கொஞ்சம் கரடுமுரடாக ஆகிவிடும். அவ்வளவு எளிதில்லை. இப்பொழுது மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பொதுவான சட்டம் இயற்ற வேண்டாம். நீ நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்று ஒரு சட்டம், அயோக்கியத்தனமான சட்டம் போட்டிருக்கிறாய். படு அயோக்கியத்தனமான சட்டம் நம்முடைய சட்டமன்றத்தில். அந்த சட்டத்தின் மூலம் எந்த நிலத்தையும் எடுத்து விடுவதற்கு வசதியாக அந்த சட்டம் போட்டிருக்கிறாய், கையகப்படுத்தி கொள்வதற்கு. அந்த 28 கிராமத்துக்காரர்களும் கூடி தீர்மானம் போட்டார். இந்த நாடு நமக்கு உரியதை தராது, நம்முடைய வாழ்க்கையை அடித்து விடும். ஆகவே வெற்று தமிழனாக வேண்டுமானால் இங்கே இருக்கலாமே தவிர இந்த அரசின் கீழ் நாம் வாழ முடியாது என்று சொல்லி ஆந்திராவுக்கு போவதற்கு இடம் பார்த்து விட்டு வந்தார்கள். சித்தூருக்கு பக்கத்தில், அதாவது தமிழ்நாட்டை ஒட்டி. ரொம்ப ஏன்னா தமிழ் பேசுகிறவனோடு ஒரு உறவும் வைத்துக் கொள்வதற்காக சித்தூரை பார்த்து விட்டு வந்தார்கள். இதை பார்த்து அப்படி நொந்து போனேன். நான் எவ்வளவோ கடுமையாக பேசினேன். ஆக அதெல்லாம் இருக்கட்டும். விஜய் போய் இதனுடைய கவனத்தை ஈர்த்தது வரவேற்கத்தக்கது. இதுபோல் ஒரு அரசியல் நோக்கத்தோட தான் அவரும் போயிருப்பாரு. ஏங்க லாபகரமா இருக்குமான்னு கேட்குறேன். இந்த மாதிரி இல்லை, நான் சொல்கிறேன், அரசியல்வாதி செய்வதெல்லாம் அரசியல் நோக்கம் என்றால் தே ஆர் பாலிட்டிசைசிங் இட் என்பது ஒரு பெரிய சொல்லோட்டமாகிவிட்டது. யாருக்காக போகிறார், அதனுடைய நன்மை யாருக்கு போகிறது? உரியதை செய்வதற்கு அரசியல்வாதி தயாராக இருக்கிறானா இல்லையா என்பதுதான் கேள்வி. அதாவது நீங்கள் என்ன பொதுவான கருத்தில் சொல்லுகிறீர்கள் என்றால், அவன் ஆட்சிக்கு போவதற்கு, அதிகாரத்திற்கு போவதற்கு மக்களுடைய போர்களை நீ எடு, மக்களுடைய போராட்டங்களை நீ எடு, மக்களுக்குரியதை செய்து கொடு, அவர்களை பலப்படுத்து, கெட்டிப்படுத்து, பிறகு நீ ஆட்சிக்கு போ. நீங்கள் சொல்கிறதே தான் விஜயம் குறிப்பிடுறாரு. என்னன்னாக்கா, இந்த திட்டம் வேணான்னு சொல்லலை, வேறு இடத்துல மாற்றி கொடுங்க, மறு ஆய்வு செய்யுங்க. எங்கேயாவது விமான ஓடுதளம், எங்கள் ஏரியின் மீது கல்லை கொட்டி மண்ணை கொட்டி விமானதளம் ஓடுதளம் அமைக்க வேண்டுமா? போய் அதாவது ஓடுதளங்கள் இருக்கு இல்லையா, அங்கே பயன்படுத்தான்ற மாதிரியும் அரக்கோணம் இல்லை அந்த மாதிரி எத்தனையோ இருக்கிறது, எவ்வளவோ செய்யலாம். இவர்கள் செய்ய மாட்டார்கள். இவர்களுக்கு எதுவாக இருந்தால் என்ன, எங்களுக்கு சட்டம் இருக்கிறது, நில ஒருங்கிணைப்பு சட்டம் இருக்கிறது, எடுப்போம், பிறகு நாங்கள் கொடுப்போம், ரொம்ப கத்தினால் கொஞ்சம் கூடுதலாக கொடுப்போம். இதுதான் இவர்களுடைய ஸ்லோகன். அதனால் இந்த அரசுக்கு அறிவு வர வேண்டும். எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைய வேண்டும். கூட்டணி எல்லாம் பார்க்கக்கூடாது. விஜய் பாட்டுக்கு செய்யட்டும். ஒவ்வொரு நாளும் போங்கள், ஒவ்வொரு நாளும் மக்களிடம் பேசுங்கள், ஒவ்வொரு நாளும் மக்களை திரட்டுங்கள்.
நாங்கள் எல்லோரும் உங்களோடு இருக்கிறோம் திமுகவை தவிர என்ற நிலைப்பாட்டை ஏற்படுத்துங்கள். திமுக கடைசியில் பின்வாங்கியே ஆக வேண்டும். சென்னையுமே அதனால பெருமளவு பாதிக்கப்படும். அங்க இருக்கக்கூடிய ஏரிகள்லாம் மூடப்பட்டா கொசஸ்தலை யாருக்கு கண்டிப்பா அந்த தண்ணியெல்லாம் எங்கே போகும்? இப்போ அந்த ஏரிகளில் தங்குகிறது, நிலங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அவையெல்லாம் இன்னும் எங்காவது போய் எதையாவது தட்டி எதையாவது அழித்து கொண்டு வரும். இவருடைய காலத்திலே தான் வெள்ளப்பெருக்கிறது. கட்சிக்காரன் கூட துண்டை போட்டுக்கொண்டு எல்லா ஏரிகளையும் ஆக்கிரமித்து எல்லா புழல் ஏரி வரையிலும் ஆக்கிரமிக்கிறானே. அயோக்கியத்தனமான ஆட்சி. ஆகவே இதை எல்லோரும் எதிர்த்து போராட வேண்டும். அந்த கிராமத்து மக்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருமே வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கணும். இப்படி ஒரு அரசாங்கம் இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி ஒரு விஷயத்தை கொண்டு வருதுனாக்கா அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. நீங்க அதை சொல்லியிருந்தீங்க. அவர் என்ன இது என்ன வெக்கம்னு கேட்குறேன். என்ன வெக்கம்? அவன் அந்த சொத்துக்களை வாங்கி போட்டிருக்கான். 10 ரூபாய்க்கு வாங்கி பிறகு 10,000 ரூபாய்க்கு விற்கலாம். இதெல்லாம் ஒழுங்காக இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக உலகத்தில் ரியல் எஸ்டேட்டுகளை உண்டாக்கி கொள்ளுகிறார்கள். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மொத்தமாக குத்தகை எடுக்கிறார்கள். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா தொழில்களையும் கைப்பற்றுகிறார்கள். பிறகு லஞ்சம் வேறு வாங்குகிறார்கள். இப்போ வந்து விஜய் மாதிரியான ஒரு ஆள் புதுசாக அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. அவருக்கு ஒரு மக்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அவர் ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு என்னும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லைனா இல்லை எல்லாரும் ஒன்று சேர்ந்து விட வேண்டும். ஏன்னா தொடங்கிட்டாங்க, கிட்டத்தட்ட திட்டத்தை தொடங்கி ஆரம்பிச்சுட்டாங்கன்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். என்ன செய்தாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நிறுத்த வேண்டிய கட்டம் தான் வரும். உனக்கு சொல்கிறேன், சேலம் 8 வழிப்பாதை நிறுத்தப்பட்டதல்லவா? சேலம் 8 வழிப்பாதைக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் எதுவாக இருந்தாலும் பெரிய எதிர்ப்பு வருகின்ற போது அது நிறுத்தப்படுகின்ற போது பெரிய அழிவு ஏற்படும், அரசுக்கு அழிவு ஏற்படும். இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க, இந்தியா வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு விவசாய நாடு, எங்கும் விவசாய நிலங்கள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட்லேயே உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கா? ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலையா? இல்லை அந்த அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? இல்லை இவர்களுக்கு தோன்றியது ஏதோ ஒரு இடத்தை சொல்லியிருப்பான், பிடித்து கொள்வார்கள். முதலில் இந்த இடத்திற்கு இது வரப்போகிறது என்றால் முதலில் அவர்கள் செய்கின்ற வேலை பக்கத்தில் உள்ள எல்லா கிராமங்களையும் விலைக்கு வாங்கி விடுவார்கள். இது அவர்களுடைய தன்மை. இந்த சிந்தனை ஒரு பொத்தல் சிந்தனை. இந்த மாதிரி ஒரு கேவலமான மனிதர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அதனாலே முதலில் விமான நிலையம் வரப்போகிறது. சுற்றி இருக்கிற இடங்களிலெல்லாம் பெரிய ஸ்டார் ஹோட்டல்கள் வரும்ல. பன்னாட்டு விமான நிலையம் வந்தால் 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் வரும். அப்புறம் 7 ஸ்டார் ஹோட்டல் இவன் 100 ரூபாய்க்கு வாங்கியதே அவன் 10,000 ரூபாய்க்கு வாங்குவான். இது தனிப்பட்ட முறையிலும் கொள்ளையடிக்கிறார்கள், நாட்டு பணத்திலும் கொள்ளையடிக்கிறார்கள். கொள்ளையை தவிர வேறொரு கொள்கை இல்லாத ஒரு அரசு. இது போன்றவற்றில் நான் சொல்லுகிறேன், எல்லா மக்களும் ஒன்றிணைய வேண்டும். இது போன்ற காரியங்களை இவர்கள் செய்யக்கூடாது. எந்த நஞ்ச நிலமும் மேல் அளிக்கப்படக்கூடாது. புஞ்ச நிலங்கள் அவர்களுடைய சம்மதத்தோடு எடுக்கப்பட்டால் பயனில்லாத பெரும் பயனில்லாத நிலங்கள் 1க்கு 2 பங்கு பணம் கொடுத்து அவர்கள் வாழ்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து அவருடைய சம்மதத்தோடு தான் செய்யப்பட வேண்டும். ஆகவே அவர்களுடைய இசைவு ரொம்ப முக்கியம். மக்கள் நீ சொல்லுங்க, 2 காரணம் நீ சொல்லியிருக்கிறாய். ஒன்று 3 மடங்கு பணம் கொடுக்கிறோம் என்று சொல்கிறாய், 30 மடங்கு மறுபடியும் வாழ்வை ஊட்டிக் கொள்வதற்கு. ஏற்கனவே கையகப்படுத்த நிலங்களுக்கு இன்னும் பலது கொடுக்காம இருக்கு. நெய்வேலியிலிருந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டார்கள். நெய்வேலியிலிருந்து எதுவும் கொடுக்க மாட்டார்கள். கொடுக்கிறேன் என்று சொன்னால் நீ கொடுத்தன்றைக்கு தான் அது உறுதி. அதற்குள் இவன் பஞ்சையாய் பராரியாய் போய்விடுவான். அது மாதிரி உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த நிலங்களின் மீதும் எந்த வளர்ச்சி திட்டங்களும் கூடாது. நஞ்ச நிலங்களின் மீது நாம் இன்னும் 3/4 பங்கு தான் நிறைவடைந்திருக்கிறோம். முழு பங்கு தமிழ்நாட்டின் உணவு தேவை நிறைவடையவில்லை. முதலில் வாழ்வதற்கு சோறு வேண்டும். பிறகு நீ ஏதாவது ஹெலிகாப்டர் ஓட்டு, இது ஏர்கிராஃப்ட் ஓட்டு, அதெல்லாம் அதுக்கப்புறம் உள்ள வேலை. ஆகவே இதிலே நான் சொல்லுகிறேன், இவர் ஏற்படுத்தி இருக்கிற எழுச்சியை பயன்படுத்தி மறுபடியும் எல்லோரும் ஒன்று கூடி, அத்தனை கட்சிகளும் ஒன்று கூடி அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக நின்று இந்த பன்னாட்டு நிலையத்தை வேறு எங்காவது கொண்டு போ. இதற்கு முன்னாடி வந்து எப்படியோ தெரியல, விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கிய நாட்கள்ல இருந்து அவர் ஏதோ ஒரு பேச்சு பேசினா வந்து அது ஊடகத்தால் வந்து பெரிய அளவுக்கு மாற்றப்படுது. அந்த வகையில் இன்னைக்கு பரந்தூர் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்க போனார். 2 ஆண்டுகளாக அந்த மக்கள் போராடுகிறார்கள். 1.5 ஆண்டுகளாக நான் இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். அவர்கள் ஆந்திராவுக்கு குடியேறப் போகிறேன் என்று சொன்னபோது, நீங்கள் செய்யுங்கள், இது தமிழனுக்குரிய நாடும் இல்லை, இது தமிழ்நாடும் இல்லை, இது தமிழனுக்குரிய அரசும் இல்லை. தமிழ் மக்களாகிய நீங்கள் தங்களுடைய நிலங்களை இழந்து, வீடுகளை இழந்து, ஏரி போன்ற பாசனங்களை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து விட்டு அவன் தருகின்ற ரூபாய் எந்த வகையிலும் போதுமானதில்லை. மீண்டும் ஒரு வாழ்வாதாரத்தை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியாது. அதனாலே தானே நாடு விட்டு நாடு போகிறேன் என்கிறார்கள். இந்த அரசாங்கம் சொல்லுகிறது 3 மடங்கு பணம் தருகிறோம் என்று சொல்லுகிறோம், இதற்கு மேல் என்ன செய்வது என்று கேட்கிறது. உன்னுடைய 3 மடங்கு பணத்தால் அந்த வீட்டை, நிலத்தை, அந்த ஏரியை உருவாக்க முடியாது. 20 கிராமங்களின் வாழ்வாதாரத்தை நீ அழித்து நீ என்ன பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கிறாய்? நான் கேட்கிறேன். நஞ்சை நிலங்கள் பெருவாரியாக இருக்கின்றன, புஞ்ச நிலங்கள் அடுத்தபடியாகத்தான் இருக்கின்றன. 80க்கும் மேலான
ஏரிகள் அங்கே இருக்கின்றன. ஏறத்தாழ 6000 ஏக்கர் நிலம், நஞ்சை அதிகம், புஞ்சை அதில் கொஞ்சம். இவ்வளவையும் அழித்து நீ என்ன பன்னாட்டு விமான நிலையம் கட்டுகிறாய்? நீங்கள் முதலிலேயே போய் அந்த பக்கமெல்லாம் நிலங்களை வாங்கி வைத்து கொண்டு விட்டீர்கள். பிறகு விமான நிலைய திட்டத்தை கொண்டு வருகிறீர்கள். உங்களுடைய யோக்கியதை தெரியாது. உங்களுடைய மூஞ்சியை பார்த்தாலே உங்களுடைய யோக்கியதை தெரியுமே. 200 ரூபாய்க்கும் 400 ரூபாய்க்கும் அடித்து வாங்கி வைத்துக் கொள்வீர்கள். பிறகு பன்னாட்டு விமான நிலையங்களை அமைப்பீர்கள். பிறகு அவையெல்லாம் பல மடங்கு, பல ஆயிரம் மடங்கு அதனுடைய விலை ஏறும். இதை செய்வதற்கு தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். ஆகவே இதைத்தான் செய்வீர்கள் நீங்கள். நான் சொல்லுகிறேன், எங்கேயாவது 80 ஏரிகள், எவ்வளவு ஏரிகள்? ஏரிகளின் மீது நீ விமான ஓடுதலாம் அமைக்கிறாய். எல்லா கிராமங்களையும் அழித்து 20, 25, 30 கிராமங்கள், 6000 ஏக்கர் நிலம், நஞ்சை பெரும்பகுதி. இஞ்சே அதற்கு அடுத்தாற்போல் தான். நான் உங்களுக்கு அந்த நிலப்படத்தை காட்டுகிறேன். ஆகவே இவ்வளவு பெரிய அழிவிலே இந்த பன்னாட்டு விமான நிலையம் அழிக்க நீ சொல்கிறாய் பொருளாதார வளர்ச்சி வேண்டும் என்றால், ஒரு மந்திரி சொல்கிறார், பொருளாதார வளர்ச்சி வேண்டும் என்றால் இந்த சிரமங்களை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். பொருளாதார வளர்ச்சி வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கிறார். நான் கேட்கிறேன், டங்ஸ்டன் விஜய் கேட்டிருக்கிறாரே, டங்ஸ்டன் அந்த சுரங்கத்தை நீ தவிர்த்தாயே, பொருளாதார வளர்ச்சி அதனால் தட்டுப்படவில்லையா, மட்டுப்படவில்லையா? இப்பொழுதே நம்முடைய உற்பத்தி 1/4 பங்கு கிடையாது தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய நெல் உற்பத்தி, நீங்கள் மானங்கட்ட அரசு. ஒரு காலத்தில் பர்மாவை சார்ந்திருந்தது. பர்மாவிலிருந்து அரிசி இறக்குமதி ஆகியும் 1/4 பங்கு அரிசி நமக்கு வெளிமாநிலங்களிலிருந்து வருகிறது. நீங்கள் இன்னும் தன்னிறைவு அடைந்தவர்களாக இல்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த நீர்நிலைகளெல்லாம், ஏரிகளெல்லாம், நீ உன் காலத்தில் ஒரு ஏரி வெற்றியிருக்காயா? ஒரு ஏரி உன் காலத்தில் மன்னர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டி வைத்து இந்த நிலங்களெல்லாம் பண்படுத்தப்பட்டு இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கின்றன. இதில் போய் நீ விமான ஓடுதளத்தை வைக்கிறாய். எங்கேயாவது போய் வை. உனக்கு அறிவு கிடையாது. நீ இந்த நிலத்தை எடுப்பதற்கு கிடந்து தவிக்கிறாய். அவர் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. டங்ஸ்டன் சுரங்கத்தை ஒப்புக்கொள்ள மறுத்தாயே, அதன் மூலமாக மேலூர் பூராவும் அழிந்து விடும். நீ சொன்னதை அந்த மக்கள் நம்பி இருந்தால் 14 கிலோமீட்டருக்கு போராட்டம் நடத்தியிருக்க மாட்டார்கள். நீ என்ன செய்வாய்? என்னுடைய உயிர் இருக்கிற வரையிலும் டங்ஸ்டன் சுரங்கம் வராது என்று சொன்னாயே, அவன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் வைத்துக் கொள்கிறேன். இன்னொரு இடத்துல ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி எங்கே வைத்தாலும் குடைந்து கொண்டு வந்து விடுவான். அதனாலே இந்த மக்கள் இவர் தன்னுடைய உயிரை பற்றி அவர் வாக்குறுதி கொடுத்தும் அந்த மக்கள் 14-18 கிலோமீட்டர் தூரம் மதுரைக்கு நடந்து போனார்கள். நெடுஞ்சாலைகளெல்லாம் அடைபட்டன. இதெல்லாம் மக்கள் உன்னுடைய அரசின் மீது உள்ள நம்பிக்கையின்மையை காட்டுகிறது. நீ உன்னுடைய உயிரின் பேரால் வாக்குறுதி கொடுத்த பிறகு ஸ்டாலின் இருக்கிறார், காப்பார் என்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு வரவில்லையே. இந்த வாக்குறுதிக்கு பின்னால் தானே இவர்கள் போகிறார்கள். தீர்மானமெல்லாம் போடுகிறாய், எல்லாம் போடுவாய். இந்த அரசு அறிவற்ற அரசு. இதுக்கு புரியாது ஒன்றும். அழிவின் பேரிலே இது நடக்கிறது. ஆகவே இது நடக்கக்கூடாது. நான் சொல்லுகிறேன், செய்யூர் ஊரிலே சிப்காட் அமைக்கிறார்கள். அப்பொழுது மக்கள் போராடுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், நஞ்சை நிலத்தை அழித்து எதற்காக நீ தொழில் வளர வேண்டாமா என்று கேட்டார் நம்முடைய ஏவா வேலு. அவர் சொன்னார், நீ விவசாயம் செய்து கொண்டே இரு, இந்த சிப்காட்டு தொழிற்சாலையெல்லாம் நாங்கள் போய் வானத்திலா கட்டுவது என்று கேட்டார். ரொம்ப அறிவோடு கட்டுவிட்டார். ரொம்ப அறிவின் முதிர்ச்சி உள்ளவர். நான் சொல்கிறேன், தொழிற்சாலை அமைப்பது, விமானங்கள் ஓடுவது, இவையெல்லாம் கரட்டு நிலங்களிலே தான் அமைய வேண்டுமே தவிர, பயனற்ற நிலங்களிலே தான் அமைய வேண்டுமே தவிர, மக்களினுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற நஞ்சை நிலங்களை அழித்து, அவர்களுடைய வீடுகளை அழித்து, உண்டாக்க முடியாத ஏரிகளை அழித்து, அது எவ்வளவு கரவு சரிவு பார்த்து அந்த ஏரி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவர்கள் காலத்திலிருந்து அந்த கரவு சரிவு தெரிந்து ஏரிகள் தோண்டப்பட்டிருக்கின்றன. 1000 ஆண்டுகளாக என்ன பெரிய தொழில் வளர்ச்சி? நாடு பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்றால், ஒரு மந்திரி கேட்கிறார் இப்பொழுது, நாடு பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்றால் சில அழிவுகள் வரத்தான் செய்யும், அதை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்கிறார். உன்னுடைய வீட்டுக்கு அழிவு வந்தால் பொறுத்து கொள்வாய். நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க சார், ரொம்ப நன்றி சார். Make Howrah Pay your trusted partner for all your payout needs. யாக்குல்டின் தனித்துவமான ப்ரோபயோட்டிக் LCS செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது.